டெல்லியில வந்து நீதிமன்றம் நல்லா குட்டு வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சாட்டையடி நெத்தியடி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி இந்த சுப்ரீம் கோர்ட் பக்கம் வர முடியாத நிலைமைக்கு சுப்ரீம் கோர்ட் கதவுகள் சாத்தப்பட்டன. ஆக மொத்தம் திமுகவிற்கு இந்த வில்சனா இருக்கட்டும் அல்லது RS பாரதியா இருக்கட்டும் வேற வேலை கிடையாது. ஏதாவது தொகுட்டவும் கதை காட்டுறது. அவங்க இன்னொன்னு கார்த்திக், FIR போடும்போது இதே திராவிட முன்னேற்ற கழகம் இவர் ஏன் FIRல சேர்க்கல? இன்னைக்கு எப்படிங்க நீங்க போக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அன்னைக்கு நீங்க கிரஷ் பண்ணீங்க, வெளியே அப்படியே அமைக்கினீங்க, புழிஞ்சு எடுத்தீங்க. இன்னைக்கு உன்னிப்பா படிச்சீங்கன்னா இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க போக முடியாது. நல்ல வேலை ஃபைன் பண்ணாத விட்டாங்க. சில டைத்துல ஃபைன் பண்ணினா 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஃபைன் பண்ணினாங்கன்னு இன்னும் திமுக அந்த வழக்கறிஞருடைய லைசன்ஸ் ரத்தாயிடுங்க. 12 MLAக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 20 சீட்டுக்கு ஜெயிச்சுட்டாருன்னா 144 மட்டும் போயிட பார்த்துட்டு எப்போ நம்பிக்கை தீர்மானம் அந்த ஓட்டு வந்துடும். இப்போ பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்றாரு நாளைக்கு. அதே மாதிரி திமுக 3 பேர் ராஜினாமா பண்றாங்க. 5-6 ராஜினாமா பண்றாரா? கண்டிப்பா அவர் வந்து விசிகால சேரணும்னு ஆசைப்பட்டார். இனிமேல் அங்க தாங்க முடியாது. தேர்தலுக்கு முன்னதாக திமுக கொடுத்த ஒரு எண்ணம், பப்ளிக் இம்ப்ரெஷன், பாஜக வந்து அதிமுக சாப்பிட்டுரும். இப்ப அதிமுக சாப்பிடுறது, இப்ப தமிழ் வெற்றிக்காக சாப்பிடுறது அதிமுகவே. திமுக சாப்பிட போகுது இன்னும் 1 வாரத்துல. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காணொளி மூலம் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம், நமஸ்காரம், நன்றி கார்த்திக். டெல்லி அதிர்ந்து கார்த்திக், டெல்லி அதிருது. சுப்ரீம் கோர்ட்ல டெல்லி அதான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். திமுக போட்ட வழக்கு, இந்த கரூருக்கு விஜய் அவர்கள் செல்லக்கூடாது, தடை கேட்டு மற்றும் பேசக்கூடாதுன்னு போட்ட வழக்குக்கு இன்றைக்கு டெல்லியில வந்து நீதிமன்றம் நல்லா குட்டு வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சாட்டையடி நெத்தியடி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி இந்த சுப்ரீம் கோர்ட் பக்கம் வர முடியாத நிலைமைக்கு சுப்ரீம் கோர்ட் கதவுகள் சாத்தப்பட்டன. காரணம் என்ன என்று கேட்டால், இப்ப கார்த்திகா இருக்கட்டும், ராஜகோபாலனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், விஜயவா இருக்கட்டும், தனி மனித சுதந்திரம் ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் நிர்ணயிக்குமா இல்ல திமுக நிர்ணயிக்கும்? நான் என்னுடைய இஷ்டம், நான் போறேன். அவரு நீதிபதி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு போல இருக்கு. உங்க அரசியல் எதிரிகளுக்கும் உங்க அரசியல் கருத்துக்களுக்கும் நீதிமன்றம் கிடையாது, நாங்க எப்படி தீர்மானிக்க முடியும்ன்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஓப்பனா டோன்ட் பிளே பாலிடிக்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓப்பனா அடிச்சு விட்டாரு அடி. ஆக மொத்தம் திமுகவிற்கு இந்த வில்சனா இருக்கட்டும் அல்லது RS பாரதியா இருக்கட்டும் வேற வேலை கிடையாது. ஏதாவது தொகுட்டவும் கதை காட்டுறது. அவங்க இன்னொன்னு கார்த்திக், தங்களுடைய நேயர்களுக்கு ஒன்றே ஒன்று, செய்தி மலர் நேயர்களுக்கு புரிதல், ஏற்கனவே இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் நிலவில் இருக்கிறது. SIT போட்டிருக்காங்க. அஜய் ரஸ்தோகி என்று முன்னாள் நீதிபதி அரசர் அதற்கு தலைமை தாங்குகிறார். அவங்க சொல்லிட்டாங்க அட்வொகேட் கிட்ட, எதுவா இருந்தாலும் நீ அவர்கிட்ட போய் சொல்லுங்க, எங்க கிட்டே வரீங்க, இப்போ நாங்க தான் அவருக்கு ஆத்தரைஸ் பண்ணிருக்கோம், அதனுடைய அறிக்கை எங்கிட்ட கொடுங்கன்னு. இன்னும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல. அதை தவிர இன்னொரு பாயிண்ட் நான் உங்களை கேட்கிறேன் கார்த்திக். FIR போடும்போது இதே திராவிட முன்னேற்ற கழகம் இவர் ஏன் FIRல சேர்க்கல? இன்னைக்கு எப்படிங்க நீங்க போக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அன்னைக்கு நீங்க கிரஷ் பண்ணீங்க, வெளியே அப்படியே அமைக்கினீங்க, புழிஞ்சு எடுத்தீங்க. இன்னைக்கு என்னுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தோல்வியை காணுவதனால் தான் இது மாதிரியான சட்டமன்றத்தை மீறி நீதிமன்றங்களுக்கு செல்கிறார்கள், மக்கள் மன்றத்தை அவமதிக்கிறார்கள் திமுக என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. சரியானபடி நீங்க வந்து ஆவணங்களை படித்து விட்டுவாங்க அப்படின்னு சாட்டையடி போல நிறைய வார்த்தைகள் சேர்ந்து சொல்லியிருக்காரு போல இருக்கு இதுல. ஆமா, ரொம்ப ரொம்ப ஹார்ஷ் ஜட்ஜ்மெண்ட்டுங்க அது. ரொம்ப தீவிரமாக உன்னிப்பா படிச்சீங்கன்னா இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க போக முடியாது. நல்ல வேலை ஃபைன் பண்ணாத விட்டாங்க. சில டைத்துல ஃபைன் பண்ணினா 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் திமுக அந்த வழக்கறிஞருடைய லைசன்ஸ் ரத்தாயிடுங்க. அரசு பணி ஆணைகள்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத அவங்களோட வாதமா இருந்தது. அதாவது கரூர்ல இருக்கக்கூடிய அவர்கள் சாட்சிகளா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அரசு பணி கொடுக்கிறது நியாயமற்றதுன்றதான் இவங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களோ? தடுக்க முடியாது. அடுத்தது இவங்க 20 லட்சம் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்காரு ஏற்கனவே விஜய்.
அரசாங்கத்தை வந்த உடனே அரசாங்கத்தினுடைய மரியாதை ரீதியாக அந்த 41 பேருக்கு அவமதிக்கக்கூடிய அவமரியாதை தான் திமுக செய்கிறது. ஆனால் விஜய் மரியாதை செய்கிறார்கள். விஜய் அவர்கள் செய்வது ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன், மனிதாபிமான போக்கு. அதையும் எடுக்கிறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் அமர்ந்து இருக்கக்கூடிய இடம், முதலமைச்சர்ங்கிற இடம், ஏன்னோ தாத்தா வீட்டு சொத்து, அப்பாட்டம் வீட்டு சொத்து, அப்பா வீட்டு சொத்து நினைச்சிருந்தாங்க போல இருக்கிறது. அதான் விஜய் தகர்த்திருந்தார். சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தின் போதும் சரி, ஆளுநர் உரையின் விஷயத்துல பதில் அளிக்கும் போதும் சரி, விஜய் அவர்கள் தீவிரமாக, கண்ணியமாக, அதாவது ஒரு கௌரவத்துடன் பதில் சொன்னார். மக்கள் மன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்களுடைய தயவு தேவையில்லை, நீங்க ஒண்ணு எங்க ஆட்சி சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னார். அது ரொம்ப ஹாட் வேர்ட்ஸ். அது அத உள்ள இன்டர்பிரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது ஏன் தெரியுமோ, அவர் மனத்தில் இருக்க தாங்கல்கள் அது வெளில வந்தது. அத சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஹை கோர்ட்டா இருக்கட்டும், மக்கள் மன்றமாகட்டும், நீதி எந்த மன்றமாக, சட்டமன்றம் இருக்கட்டும், அவர் செஞ்ச ஒரே ஒரு செய்கை அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கோப தாபங்களை கொண்டு வந்தது. காரணம் என்ன என்று கேட்டால், திமுக அவ்வளவு எதிரியாக செயல்படுத்தார்கள் விஜயை பொறுத்த மட்டும். அதனாலதான் அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு. அதுல எல்லாமே கழுத்தார்த்து விட்டார் அவரு. இல்ல, இதையெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவும் திமுகவும் மிகப்பெரிய எதிரிகள். கடந்த ஒரு 50 வருடங்களா அதிமுக பதவி ஏற்றிருந்தா கூட இந்த அளவுக்கு கோபம் வந்திருக்குமா திமுகன்னு தெரியல. இப்ப இவங்க செய்யற செயல்கள் எல்லாம் பார்த்து இல்லையா, என்ன அவங்களோட பிசினஸ் போயிடுச்சுங்களே, ரெட் ஜெயிண்ட் போயிடுச்சு. அது தவிர 11 சாராய ஆலைகளை எல்லாம் மூடிட்டாரு. அதுல சசிகலாவுக்கும் இருக்குது, டிஆர் பாலுக்கும் இருக்குது, கனிமொழிக்கு இருக்குதெல்லாம் சோசியல் மீடியால வருதுங்க, லிஸ்ட் எல்லாம் வருது. அந்த 11 சாராய ஆலையெல்லாம் தனிமயமாக்கப்பட்டதுன்னா, அதை பிரைவேடைஸ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணும்? இங்கெல்லாம் ஒரு கசக்கள் உண்டாக்கிறோம். திமுக பொருளாதார ரீதியில் கட்டுப்படுத்துவார்கள். எப்படி திமுக ஜனநாயகன் விஷயத்திலும் சரி, பொருளாதார ரீதியாக முடக்க வேண்டும் என்று விஜய் நினைத்தார்களோ, அரசியல் ரீதியாக கரூர் விஷயத்தை செய்து அரசியலாக நினைத்து அரசியல் ரீதியாக விஜய் வளரக்கூடாது என்று நினைத்தார்களோ, அதை தவிர தனிப்பட்ட முறையில் தன்னுடைய குடும்ப சம்பவத்தை எல்லாம், அதை தவிர சங்கீதா விஷயத்தை எல்லாம் போட்டு அவருடைய மன குடைச்சலை எதிர்த்து 3 காரணங்களால் அவரை துன்பப்படுத்தினார்களோ, அதையெல்லாம் அவர் ட்வீட் பண்றாரு டிஎம்கே மேல என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. விஜய் இஸ் ரீபேயிங் தட் இன் தி சேம் காயின். அடிச்சார் ஒண்ணு இல்ல, விஜய் தனக்கு இருக்கக்கூடிய முழு ஆத்திரத்தெல்லாம் கொட்டிட்டார் கொண்டு போய். அதாவது இன்னும் அவங்களால ஒரு தாங்க முடியல. இந்த பதவி திமுக ஏற்கல அப்படிங்கறதால அவங்களால தாங்க முடியல இல்லையா? இன்னும் அது தவிரங்க மெயினா என்னன்னா, கலைஞர் பேர்ல எடுத்துட்டு போறாரு. ஸ்டாலினுடைய அந்த பிளேக், அந்த அடிக்கல் நாட்டிலிருந்து அதை எடுத்துட்டாங்க. அந்த ஸ்டாலின் திமுக சரித்திரத்தில் இல்லாத மாதிரி பண்ணிடுவாரோன்ற பயத்து இருக்காங்க. இவர் திமுகவுடைய ஒரு மூத்த எம்பி என்னிடம் சொன்னதை நான் தங்களுடைய நேயர்களுக்கு, செய்தி மலர் நேயர்களுக்கு அன்புடன் சமர்ப்பிப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக நம்புகிறது, திமுக எதிர்பார்க்கிறது, விஜய் அவர்கள் இன்னும் ஒரு 15 வருஷம் இருந்துட்டாருன்னா நம்மளுக்கு ஆட்டம் க்ளோஸ், வயசாயிடுச்சு, நரேந்திர மோடி மாதிரி இவரு ஆயிட்டு வராரு கொஞ்சம் கொஞ்சமான்றாங்க திமுக எம்பி எல்லாம் எங்கிட்ட. இப்போ இவங்க தாவேகா எம்எல்ஏ கிட்ட செந்தில் பாலாஜி சார்ந்தவர்கள் எல்லாம் பேசினாங்கன்னு ஒரு விவரம் வந்தது இல்லையா? 30 கோடியோ 50 கோடியோ பணம் தரோம் சொல்லி ஒரு அரசை கவிழ்க்கும் ஏழைகள் அப்படின்ற மாதிரி வந்தது. அதற்கு இது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணும்போது அவர் சொல்றாரு, எனக்கு 50 கோடிக்காக எனக்கு இது பண்ணாங்க, என்னைய தாவேக்கால இணைய சொல்லி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புதுசாக ஒன்று சொல்லிடுறாரு. பாத்தீங்களா? அது ஆமா பார்த்தேன். அது எனக்கு அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லுவதும் திருமாவளவன் சொல்லுவதும் ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. செய்தி மலர் நேயர்களுக்கு இன்னைக்கு மாணிக் தாக்கூர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்றாரு, வார்த்தை வெளியிட்டு வேண்டாம், எச்சரித்திருக்கிறார். சொல்றாரு. ஆக மொத்தம் ஆட்சி அமைய ஆதரவு கொடுத்தது ஆதரவு நிலை, அமைச்சரவையில் இடம்பெற்றது தோழமை நிலை, அடுத்த நிலை கூட்டணி அமைக்கும் நிலை. இதில் கம்யூனிஸ்ட்கள் மட்டுமே ஆதரவு நிலையோடு இருக்கிறார்கள். காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக், தோழமை கட்சிகள் எல்லாம் வேற விதத்தில் இருக்கிறது என்பதுதான் சொல்றார். இதுல எந்த வார்த்தையை வச்சு விளையாட்டு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அமைச்சரவை இடம்பெற்றாலே கூட்டணியில் இழந்து விட்டதாக சொல்ல முடியாது என திருமாவளவன் கூறியதற்கு மாணிக் தாக்கூருடைய பதில் அதுதான்.
இது மொத்தம் அந்த ஒரு குழப்பம் இருக்குது. திமுக வரவேற்குங்க இத. ம், ம். திருமாவளவன் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாரோன்ற சந்தேகம் காங்கிரஸுக்கு வந்துருச்சு பாருங்க. ஆமா ஆமா. ஸோ ஆக மொத்தம் இந்த கூட்டணி ஒன்னே ஒண்ணுங்க, இந்த எலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்ட அப்புறம் விஜயை அசைக்க முடியாதுங்க. பார்த்துட்டே இருங்க. அந்த இடைத்தேர்தல் அவங்க இன்னும் ஜெயிச்சா இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். அப்ப இவங்க ஆதரவு கூட தேவைப்பட உண்டாத நிலைமை வரும் இல்லையா? 118 நம்பரை கடந்துட்டா போதும். அப்படித்தானே? அப்படித்தான். இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு ஒண்டி சொல்றேன். செய்தி மலர் நேயர்களுக்கு மட்டும் சொல்றேன். இன்னும் 12 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 20 சீட்டுக்கு ஜெயிச்சுட்டாருன்னா 144 மட்டும் போயிடு பார்த்துட்டு எப்ப நம்பிக்கை தீர்மானத்தை அந்த ஓட்டு வந்துடும். முடியாது. இன்னும் பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்றாருங்க நாளைக்கு. அதே மாதிரி திமுக 3 பேர் ராஜினாமா பண்றாங்க. ஓபிஎஸ் ராஜினாமா பண்றாரா? கண்டிப்பா. அவர் வந்து விசிகால சேரணும்னு ஆசைப்பட்டாருங்க. இனிமேல் அங்க தாங்க முடியாது. நீ பழப்பழமோ உதயசீரினோ இல்ல ரெட்டை இலையோ நான் விசில்ல வந்துடுறேன், விசில்ல வந்துடுறாரு. ஆக மொத்தம் திமுக இருந்து இனிமேல் கூடாரம் காலியாக போகுதுங்க. எல்லாம் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனுடைய சோர்ஸ்ல சொல்றாங்க, டெல்லியில 20 சீட் மட்டும் வரும், அது மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கோர்ட்ல கேஸ் இருக்குது. அந்த அந்த இன்பதுரை ஃபைல் பண்ண கேஸ் சென்னை ஹைகோர்ட்ல. அது மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இது குதிரை பேரத்தையே அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க மொத்தம் எனக்கு இன்னும் டிசம்பர் மட்டும் போயிடுங்க இந்த எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ள நிறைய மனம் மாறி வெளில வந்துருவாங்க. திமுகலேருந்து அதிமுகலேருந்து அவங்கள தமிழ் வெற்றி கழகத்தோடு இணைவார்கள். திமுக வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குதுங்களோ, அதிமுக காலி பண்ணாரோ சுரண்டி எடுத்துட்டாரோ அதே மாதிரி திமுக சுரண்டி எடுத்துட்டாரு விஜய். பார்த்துட்டே இருக்கு. அதுக்கு 2 பேரும் போதுங்க. விஜய் தேவையில்லைங்க. ஆதவர்ஜுனாவும் அந்த புஷி ஆனதுமே போதுங்க, சாப்பிட்டுருவாங்க. இல்ல இப்போ இவங்க எல்லாம் இணையறது ஒரு விமர்சனமா வேற இருக்கு. நிறைய பேர் தாவேக்கால போய் சேர்றாங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. இவர் என்ன தூய சக்தின்னு சொன்னாரு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் வருது. பாத்தீங்களா? அது உண்மை. யாரும் இல்லைங்களே, தூய சக்தியா தீய சக்தி எதுவா இருக்கட்டுங்க. 2014 நரேந்திர மோடிக்கு 300 சீட் வந்ததுங்க. 2019 330 வந்ததுங்க. 2024 240 தான் வந்ததுங்க. இன்னைக்கு தேதியில வச்சுங்க 368 போகுதுங்க. அவர் குதிரை வியாபாரம் பண்ணலையா? திருமூர்ல 20 பேர் எடுக்கலையா? சிவசேனால இருந்து 5 பேர் 10 பேர் எடுக்கலையா? சமாஜ்வாதி பார்ட்டில எடுக்கலையா? சரத்பவார் கட்சியில எடுக்கலையா? இது அரசியல். அந்த தமிழக சட்டமன்றத்தில் 234 பேரை வச்சு விளையாடுறாரு விஜய். அவ்வளவுதான். அதான் முதலே சொன்னேன். விஜய் வந்து நரேந்திர மோடி மாதிரி ஆயிட்டாருன்னா இவங்களுக்கு எல்லாம் திமுக எதிர்காலம் இல்லாத பண்ணிட்டாரு. இப்போ முன்னாள் திமுக அமைச்சர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வழக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நேரு அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்ப வேலூர் நிறைய முறைகேடை கண்டுபிடிச்சாங்க. அவர் சிங்கப்பூர் போயிட்டாருன்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி அவருக்கு லுக் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க எல்லா இதுக்கும். அதுலயும் வந்து ஒன்னும் லுக் அவுட் நோட்டீஸ்லயும் வந்து அவர் பதில் சொல்லல, ஆஜராகவும் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து அவர் மேலேயும் பிரச்சனைகள் வருது. தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் பாயிறது, கைது நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இருக்கும். அவர் சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு, நான் இனிமே செய்ய போதான் அதிர போகுது பாரு, அதிர போகுது அதிர்ந்து. இப்போ விஜய் சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு, கவர்னர் தீர்மானத்தின் பொழுது தமிழகத்தில் நடுங்க இருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்த மூஞ்சி வாக் அவுட் பண்ணும் பொழுது செந்தில் பாலாஜியுடைய முகத்தை தாங்கள் பார்த்திருக்க வேண்டும். அந்த இதுல பார்த்தேன் நான். ரொம்ப டவுனா இருந்தாங்க. எப்படி இருந்தாரு? ஆக மொத்தம் உதயநிதி அந்த பார்ட்டி பண்ணி ஒண்ணு எழுந்து போனாங்களே, வெளிநடப்பு செய்தாலே அவங்கள உள்ள இருக்கிற குமரல் தானே வெளில வருதுங்க. ஒன்னே கார்த்திக், உங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி எண்ணெயில அப்பளத்தை பொரிப்பாங்க. எண்ணெய் சூடா இருக்கும்போது உங்க ஒய்ஃப் வந்து இப்படி சிம்மில் வைப்பாங்க கேஸ, புல்லுல கொதிக்கும் கடந்து. அந்த மாதிரி கொதிக்குது திமுக காரனுக்கெல்லாம். எண்ணெயில அப்பளம் போட்ட மாதிரி இருக்கானுங்க. அவங்க வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை தொடர்ந்தும் நடவடிக்கை இருக்கிறது. மின்சாரத்துறையிலும் நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? சென்ற முறை சொன்ன மாதிரி 5 வெள்ளை அறிக்கைகள் மொத்தம் வரப்போகுதுங்க. 2 வந்துருச்சுங்க, இன்னும் 3 வரணுங்க. அந்த 3 வந்து 3த்தையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு விஜய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிக்கு கடிதம் எழுதி ஓய்வு பெற்ற சுப்ரீம் நீதிபதி மூலமாக இந்த 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 வெள்ளை அறிக்கையினுடைய ஆதாரமாக வைத்துக் கொண்டு
ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க இருக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியுடன். அப்படி பண்ணிட்டாங்கன்னா திமுகவுக்கு இனிமேல் வரக்கூடிய வருமானம் நின்று போடுங்க, அந்த தொழில் நடத்துறதுன்னா நின்று போடுங்க. பயப்படுறாங்க. சிம்பிள் ஆஸ் தட். திமுகவுக்கு இந்த ரெட் ஜெயிண்ட் எல்லாம் ஒயிட் ஜெயிண்ட் ஆயிடும். இன்னும் அவங்க ரொம்ப கடுமையா உதயநிதி ஸ்டாலின் வந்து 2 வார்த்தைகள்ல தான் தொடர்ந்து விமர்சிக்கிறாரு. ஒன்னு ரீல் சாட்சி அப்படிங்கிறாரு, இன்னொன்று சோஃபா மாடல்ங்கிறாரு. திரும்ப திரும்ப தினமும் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. திருமாவளவன் கூட சோஃபாவை பத்தி பேசியிருந்தாரு, நேற்று பார்த்துருப்பீங்க, பேசியிருந்தாரு. ஆனா திரும்ப அவங்க தாவேக்கா மேல குற்றச்சாட்டு வந்து 2 முக்கிய குற்றச்சாட்டு, குதிரை பேரம், 3 குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. என்னை பொறுத்து மட்டும் இதன் மூலமாக விஜய்க்கு இன்னும் ஆத்திரம் வரும். இந்த மாதிரிலாம் சொல்ல இன்னும் 2 பேர் ஜெயிலுக்கு போவானுங்க திமுக சொல்றதை நிறுத்தினான்னு விஜய் நிறுத்துவாரு. இவங்க சொன்னதை அதிகரித்து பண்ண அவங்களும் அதிகரித்து பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் திமுகவிற்கு இனி எதிர்காலம் பொதுமக்களுடைய மன்றத்தில் இல்லை. ஏதி வச்சுட்ட ஒளரிபடி பண்ற. இன்னும் ஒரு 2 மாசத்துலயே இவ்வளவு கலட்டம் பண்றான்னா 1 வருஷம் தானே என்ன பண்ணுவார் பாருங்களேன். எங்க மாறின்னு போறாங்க. இன்னைக்கு 3 MP வெளில போயிருக்காங்க டெல்லியில இருந்து. எதுக்காக போறாங்க? பயமா? அரசு பண்றாங்க பயமா? அதெல்லாம் கேட்கறாங்கல்ல. இந்த ஜெகத் ரட்சகனுடைய எங்க இருக்காரு, டிஆர் பாலு எங்க இருக்காரு பாருங்க நீங்க. 22ஆம் தேதி பார்லிமெண்ட் கூட போகுதுங்க டெல்லியில. அதுக்கு முன்னாடி என்னென்ன டிராமா நடக்க போகுதுன்னு பாருங்க. ஒரு மாபெரும் குழப்பத்தை எதிர்நோக்கித்தான் திமுக செல்லுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதன் மூலமாக தமிழக அரசியலை குழப்ப பார்க்கிறார்கள். அது நடக்காது. அதுதான். ஏன்னா இல்ல நீங்க சொல்றீங்க இந்த 1 வருடம் இருந்தால் விஜய் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாருன்னு. ஆனா இவங்க 6 மாசத்துக்குள்ள எப்படியாவது இந்த அரசு கவிழும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்களே திருப்பி. அவர் கவிழாதுன்னு அவர் சொல்றாரு, விஜய் சொல்றாரு. அது எப்படி? நேத்தி நடந்த சிதம்பரம் மற்றும் தோழமை கட்சிகளுடைய கூட்டணி கூட்டத்தில் அந்த இதுல நடந்தது. அந்த கூட்டத்துல விஜய் சொல்லியிருக்காரு, நீங்க கான்பிடண்டா இருங்க, இந்த கவர்மெண்ட் டாப்ல ஆகாதுங்கிறாரு. எந்த தைரியத்தை சொல்றாரு? மீதி எம்பிக்கெல்லாம் வருவாங்கிற தைரியம் தானே, வேற ஒண்ணும் இல்லையே. அதுதானே அவங்களுக்கு ஒரு பின்னணி. இதுல இவங்களோட முக்கிய குதிரை பேர குற்றச்சாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இழுக்கிறாங்கன்றதா முக்கியமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சார் குதிரை பேரம் 2 தரப்பிலும் நடந்தது உண்மை, யாரும் இல்லைங்கிற சார். இல்லைன்னா 160 எப்படிங்க 144 போகும்? எப்படிங்க நரேந்திர மோடிக்கு 240 இருந்தது, அதே மாதிரி தான். அதே மாதிரி தானே குதிரை பேரம் நடக்காத எந்த இடத்துல நடந்து? பாண்டிச்சேரி நடக்கலையா? கர்நாடகாவில் நடக்கலையா? கேரளாவில் நடக்கலையா? எந்த ஊர்ல நடக்கல? என்னுடைய ஒரே ஒரு கருத்து கார்த்திக், 2021 2026 மட்டும் திமுக ஆட்சி நடத்தி அதே குதிரை பேரத்தில் நடந்த ஆட்சி தான் அது. அவருடைய அமைச்சரவையில் 8 பேர் அதிமுக இருந்தாங்க. அதெல்லாம் குதிரை பேரம், ஒட்டக பேரமா? அது இல்ல கழுத பேரமா? ஓபிஎஸ் வந்தாரு கடைசி நேரத்துல. ஓபிஎஸ் வந்தாரு. அது என்ன எறும்பு பேரமா இல்ல வரிசையா வந்தாங்களே? எத்தனை பேர் வந்தாங்க? இப்ப அதிமுகவோட நிலைமை எப்படி சார் நீங்க கணிக்கிறீங்க? இப்ப எடப்பாடி தலைமையில அவர் வந்து அத்தனை பேர் மீண்டும் பழையபடி அந்த எஸ்பி வேலுமணி எல்லாம் பழையபடி மனத்தாங்கல்ல தான் இருக்காங்க, கேசி வீரமணி போன்றவர்கள் இருக்காங்கன்னு தகவல் வருது. ஆனாலும் அவர் மீண்டும் தன்னை நிலைநிறுத்த பாக்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 22ஆம் தேதி சட்டசபை கூடுவதற்கு முன்னதாக கண்டிப்பாக அதிமுகவில் மேலும் பல எம்எல்ஏக்கள் வெளிவருவார்கள். அதிமுக நிலைமை மிக மிக கேவலமாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. அதை தவிர எல்லாரும் வெளில வந்துட்டாங்களே. இனிமேல் யாரும் என்ன அவன் வயசை பாக்குறாங்க சார். 10 வருஷத்து ஆட்சியில இருந்து வெளில வந்தா தப்பு. 10 வருஷமா ஆட்சி இல்ல, இளம் வயது. இப்ப வைகை செல்வன் போன்றவர்கள், சசிரேகா போன்றவர்கள் வெளில வந்துட்டாங்க. அது வாட் டஸ் இட் மீன்? தனியாக இருக்க வேண்டியதான் விரும்புகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து கார்த்திக். இனிமேல் அதிமுகவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். எல்லாரும் பாஜக அதிமுக சாப்பிடுறவங்க இப்ப தாவேகா சாப்பிட்டுடுச்சுங்க. அதே சொல்ல போறாங்க. தேர்தலுக்கு முன்னதாக திமுக கொடுத்த ஒரு எண்ணம், பப்ளிக் இம்ப்ரெஷன், பாஜக வந்து அதிமுக சாப்பிட்டுரும். இப்ப அதிமுக சாப்பிடவே இல்லையே. இப்ப தமிழ் வெற்றிக்காக தான் சாப்பிட்டு அதிமுகவே. திமுக சாப்பிட போகுது இன்னும் 1 வாரத்துல. அவர் 1 வருஷம் உட்கார வச்சுக்கின்னு பாருங்க, இந்த திராவிடம் இல்லாத ஒரு தமிழகத்தை கொண்டு வந்து விட்டுருவார்.
இவருடைய இவங்களுடைய வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு இவங்களால வைக்க முடியல. ஆனா நிர்வாக திறமையின்மை அப்படின்னே சொல்லி எல்லாமே சின்னவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ரீல்ஸ் போட்டே ஆட்சி நடத்துறாங்கன்றது குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தால் மீடியா தான் டாமினேட் பண்ணுங்க. தொலைபேசி பப்ளிக் சப்போர்ட் வேணுமா இருக்கா இல்லையாங்கிறது அதுல இருந்து உங்களுக்கு அடையாளமா பார்த்துடலாம். சின்ன உதாரணம் சொல்றேன். நான் பத்திரிகை தொழில் ஆரம்பிச்சது 1977 டெல்லியில. 80 முழு அந்த இன்னைக்கு தேதியில எது இப்படிங்கிறதுக்குள்ள வேர்ல்டு ஓவர் போயிடுது. ட்விட்டர் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா ஒரு கோடியில் போயிடுது. ஆக மொத்தம் ரீல்ஸ் தான் நடக்குது. மோடி அரசாங்கம் நடக்குது, விஜய் அரசாங்கம் நடக்குது, அனைத்து அரசாங்கம் நடக்குது. அயோத்தியால இவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்ணிருக்கான்னு சொல்றாங்க ராமர் மந்திர் கோவில்ல. அது உலகம் முழுக்க எப்படி ட்விட்டர் மூலமா தானே. ஆக மொத்தம் ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்கிறது, யாரும் இல்லைங்கிற. இவங்க என்ன ரியல் ஆட்சி நடத்தினாங்களா? இவங்க வந்து உதயநிதி ஆட்சி தான் நடத்தினாங்க. இவங்க என்ன நடத்தி கழிச்சிட்டாங்க? ஊழல் ஆட்சி நடத்தினாங்க. உதயநிதி ஊழல் ஆட்சி. திமுக ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, திமுக நடத்த முழு ஊழல் ஆட்சி தான் நடத்தினாங்க. திமுக செய்த முழுக்க சாராய ஆட்சி, போதைப் பொருள் ஆட்சி. அதனாலதான் பொதுமக்கள் தூக்கி அடிச்சுட்டாங்க சார். ஒண்ணு விஜய் வந்து எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டாங்க. இனிமேல் ஒண்ணு சேர்க்கறது கஷ்டம் சார். இப்ப திமுக அலண்டு போயிருக்குது, அதிமுக அலண்டு போயிருக்குது, அனைத்து கூட்டணி கட்சிகளும் அலண்டு போயிருக்குது. அவங்க இப்போ பேசிக்கா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஒப்பீனியன் உள்ள எனக்கு பல தேர்தல்களை நான் 75 வருடத்தில் கவல் பண்ணதுனால ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கார்த்திக். தமிழ் வெற்றி கழகத்துடைய வெற்றி என்பது திருமாவளவனுடைய ஓட்டு வங்கியை அவர் சாப்பிட்டுட்டாருங்க. அடுத்தது அதிமுக எம்எல்ஏக்கள் சாப்பிட்டுறாங்க. போதாத குறைக்கு திராவிடம் திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை எல்லாம் தனியா வச்சுட்டு நியூ ஃபெமினிசம் என்பதை புகுத்திருக்கிறார் விஜய். 2026 தேர்தலுடைய அறிக்கை. காரணம் என்ன கேட்டால், பெரியாரை ஆதரிக்கிறோம், ஆனால் பெரியார் சொல்லக்கூடிய கடவுள் இல்லை என்பதை எதிர்க்கிறோம், கடவுள் இருக்கிறார் என்று எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. 8 தலித்களை கொண்டு மந்திரி சபையில வச்சிருக்காரு, 2 பிராமணனை வச்சிருக்காரு. ஈக்குவலா கொடுத்தாரு. லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லாத்துக்கும் சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் கொடுத்திருக்காரு. இதுதான் சமூக நீதிங்கிறீங்களா? ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்துருக்கா சமூக நீதிங்க. இன்னைக்கு 2 மாசத்துல அந்த டிடி, அதாவது எம்டிஎம்ஏன்னு சொல்லக்கூடிய வீட்டு வசதி வாரியத்தினுடைய அந்த இலாக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எடுத்துன்னுட்டு சிஎம்டிக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க அடுக்குமாடி கட்டணும்னா மந்திரி கிட்ட வருவாங்க, நீ ஆர்டர் பண்ணிக்கோன்னுட்டாரு. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டாரு. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல 200 மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் ட்ரை பண்றாருங்க அவர் ஊழல் இல்லாத அரசாங்கம் கொடுக்கணும்னுட்டு. வெதர் ஹி சக்சீட்ஸ் ஆர் நாட், அதை நிறுத்தணும்னு பாக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை திமுக. நம்மளுடைய விவாதம் சுறுசுறுப்பாக இருந்தாலும் பொதுமக்கள் நேர்மையாக வாக்காளர் தங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல நான் பதில் சொல்றேன் ஒவ்வொரு கேள்விக்கும். கார்த்திக், தேங்க்யூ சார். தேங்க்யூ.